டிஎஸ் ரெட்டி புக்கில் பேங்க் ரீகான் சாப்டரில் எக்ஸசைஸ் 19 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 19. ஓகே, ப்ரிப்பேர் பேங்க் ரீகான் ஸ்டேட்மெண்ட் as on 31st December 2015 from the following information. Okay, Balu's overdraft as per passbook shows 12,000. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பாஸ்புக் ஓவர் டிராஃப்ட். ஓகேயா, அதுலேருந்து we have to find out cash book balance. சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆன் 30th December, அப்போனா 1 day முன்னாடி checks had been issued for 7,000, of which checks worth 3,000 only had been encashed. So basically check issued, correct, not in passbook. ஓகே, எவ்வளோக்கு? 4,000 rupeesக்கு. ஸோ பாஸ்புக்கில் என்ட்ரி வரல, ஆனால் பேங்க்குக்கே வரல ஒன்றும். கேஷ் புக்கில் ஓடி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்டாக என்ன, நீங்கள் செக் இஷ்யூ பண்ணிங்கன்னா கேஷ் புக்கில் ஓடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ பிஆர்எஸில் பாஸ்புக் டு சிபி போகும்போது அப்போ இங்கே நம்மளும் இங்கே ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ண எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? ஒன்லி 4,000 rupeesக்கு. ஓகேயா, ஸோ பேசிக்கலி அதாவது இப்படி படிக்கலாம். பேசிக்கலி 4,000. ஓகே, செக் பெண்டிங். ஓகே, அடுத்தது checks amounting to 3,500 had been paid into bank. Paidனா deposited. Okay, but only 500 had been credited to the passbook. அப்போ இங்கேயும் அதே மாதிரி 3,000 rupees, அதாவது 3500 minus 500, 3,000 இந்த டெபாசிட் பெண்டிங். போனதில் செக் பெண்டிங், இப்போ டெபாசிட் பெண்டிங். ஸோ இங்கேயும் பாஸ்புக்கில் கரெக்ட், நோ என்ட்ரி. கேஷ் புக்கில் ஓடி என்ன இருக்கும் பாருங்கள், செக்ஸ் டெபாசிட் பண்ணிங்கன்னா அவங்க கேஷ் புக்கில் ஓடி லெஸ் ஆகிருக்கும். கரெக்டாக, அப்போ பிஆர்எஸில் நம்மளும் லெஸ் பண்ணிடணும். ஓகே, அதை மைனஸ் பண்ணிடணும் 3,000க்கு. ஓகே, கிளியரா? அடுத்தது பேங்க் சார்ஜ் 500 as interest on overdraft and the intimation has been received on 2nd January. 2nd January அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம். ஓகே, இப்போ பேசிக்கலி நாட் இன் பாஸ்புக், நாட் இன் கேஷ் புக். கரெக்டா? ஸோ பாஸ்புக்கில் ஓடியை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. கரெக்டாக, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே பணம் தரணும், இன்ட்ரெஸ்ட்னால் இன்க்ரீஸ் ஆகும். கேஷ் புக்கில் நோ என்ட்ரி. ஓகே, அப்போ பிஆர்எஸில் நம்ம இங்கே மைனஸ் பண்ணிடணும். அப்போ தான் டேலி ஆகும். கரெக்ட், 500 rupees. அதாவது பாஸ்புக்கில் ஓடி இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணால் கேஷ் புக்கில் என்ட்ரி வரல. ஸோ பிஆர்எஸில் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்த என்ட்ரி த பேங்க் பாஸ்புக் ஷோட் கிரெடிட். கிரெடிட்னா யாரோ டெபாசிட் பண்ணியிருக்காங்க 1,000 rupees, 400 paid by a debtor and 600 as dividend income. Income from investment. Balu had no knowledge. அப்படின்னா நாட் இன் கேஷ் புக்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ பாஸ்புக்கில் ஓடி ரெடியூஸ் ஆயிருக்கும். ஏன்னா சம்படி டெபாசிட்ஸ் மணின்னு வச்சுக்கோங்க டைரக்ட்லி இன்டு த பேங்க், இப்போ ஓடி ரெடியூஸ் ஆயிருக்கும். ஆனால் கேஷ் புக்கில் நோ என்ட்ரி. ஓகே, இப்போ பிஆர்எஸில் அதை ரிவர்ஸ் பண்ணிடணும், ஆட் பேக் பண்ணிடணும், ப்ளஸ் 1,000. ஓகே, ஸோ முதல் இது ப்ளஸ்ஸு, கடைசி இது ப்ளஸ்ஸு, ரெண்டு மைனஸ். ஓகேயா, ஸோ எப்போதும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷனும் ஒரு என்ட்ரிக்கும் கொடுத்ததுலேருந்து ஆரம்பிச்சுட்டு எதில் என்ட்ரி வந்திருக்கும், அப்படி என்ட்ரி வந்திருந்தால் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் ஆயிருக்குமா பார்த்துட்டு அதை நம்ம பிஆர்எஸ் போடணும். ஓகேயா, சரி, இப்போ பிஆர்எஸ் போடலாமா? பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ஓவர் டிராஃப்ட். ஓகே, இப்போ ஆட் என்னது, ஃபஸ்ட்டு வந்து செக் இஷ்யூட் நாட் இன் பாஸ்புக் 4,000 டிக் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி டைரக்ட் டெபாசிட் நாட் இன் கேஷ் புக். கரெக்ட், கடைசி என்ட்ரி 1,000 rupees. கூட்டினீங்கன்னா
adjusted 17,000. ஓகேயா? கரெக்ட், எஸ். இப்போ லெஸ் 2 எழுத்து. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக எழுதணும், நான் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஓகேயா? அதே மாதிரி செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் இன் பாஸ்புக். பாஸ்புக் 3,000. இந்த 1000 டிக்கெட்டுகள் அடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது பேங்க் சார்ஜஸ், ஓடி இன்ட்ரெஸ்ட் நாட் இன் கேஷ் புக் 500. கரெக்ட்? ஓகே, ஸோ 2 ப்ளஸ் 4,000 1,000, 2 மைனஸ் 3,000 and 500. ஸோ ஓகே, 5 10 1 3 4. ஓகே, ஸோ பேலன்ஸ் ஆஸ் ஆஃப் கேஷ் புக் ஓடி. ஏன் ஓடி அப்படின்னா, இந்த ஓடியிலேருந்து நீங்கள் லெஸ் பண்ணி இந்த நம்பர் ஸ்டில் பாசிட்டிவாக இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல 23,000 இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ இங்கே மைனஸில் வரும் ஆன்சர். கரெக்டாக? இந்த மைனஸ் வந்ததுன்னா தட் இஸ் நார்மல் பேலன்ஸ். அதாவது நீங்கள் இது ஓடி, ஓடியிலேருந்து ஸ்மால் அமௌண்ட் லெஸ் பண்ணுறீங்க, இப்போ ரிமைனிங்கும் ஓடி தான். ஓகேயா? இது எடுத்துடுறேன் ஒரு நிமிஷம், இல்லாட்டி கன்ஃபியூஸ் பண்ணும். இது எவ்வளோ அமௌண்ட் வந்து 3,000. ஓகேயா? கிளியர்? ஸோ ஓடியிலேருந்து ஒரு அமௌண்ட் லெஸ் பண்ணுறோம், ஓவர் டிராஃப்ட் தான். சப்போஸ் இந்த அமௌண்ட் வந்து 23,500 இருந்ததுன்னா இப்போ என்ன இருந்திருக்கும்? இப்போ மைனஸ் 500 6. அப்போ இது வந்து நார்மல் பேலன்ஸ், அதாவது பாசிட்டிவ் பேலன்ஸாக இருக்கும். அப்படி மைனஸ், அதாவது பெரிய நம்பராக இருந்தால். ஓகே, இது பெரிய நம்பராக இல்லை, அதனால் இக்னோர் பண்ணிடலாம். இது வந்து சும்மா நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு தான், ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட் இஸ் 13,500. ஓகே, டேலியாக இருக்குது. ஆன்சரை பார்க்கக்கூடாது, டேலி. ஓகே, இது எக்ஸசைஸ் 19. ஸோ நீங்களே போட்டு பாருங்கள். தேங்க்யூ.